நமச்சிவாய். ஜெய் வர அன்பு பக்தர்களே, 2026 பிறந்துடுச்சு. நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். 26 எப்படி இருக்க போது, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம். இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். அப்போது எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி, எல்லாமே கைகூடி வருது, ஜெயிக்கிற மாதிரி வருது. பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் நம்ம தோற்று போகிறோம். அது கடைசியில் நடக்காமல் போயிடுது, மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இதெல்லாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு இறை வழிபாடாக இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கரணத்தில் நாமயோகமாக இருக்கலாம். மெயினாக நட்சத்திரங்கள், அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். இது இந்த 26க்கு மட்டும்தான் பொருந்தும், 2026க்கு மட்டும்தான். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இம்மீடியட் ஒரு ரிலீஃப் வேணும், நான் உடனே ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை சார், நான் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஹியரிங் வருது, அடுத்த மாதம் நான் இந்த ஜாபை போகுது, அடுத்த மாதம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பையனை படிக்க வச்சே ஆகணும், பசங்களை படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, இல்லைன்னா எனக்கு இம்மீடியட் என் மனைவி வந்தே ஆகணும், ஃபேமிலி ஒன்று சேரணும், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, ப்ராப்ளம் தாங்க முடியல, ஏதோ சம்திங் தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒரு சாம்பல் எட்டுன்னு உங்கள் வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க, அந்த மாதிரி அந்த துஷ்ட சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டில் இருக்கான் சார், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது நேரங்காலம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும், பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். இதனால தான் இது நடந்ததோ நம்புகிற மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அடுத்தடுத்து பிளாக் ஆகிட்டே வருது, ஒன்று பிளாக் ஆகிட்டே வரும். ஒரு வருமானமாக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஜுவல்லில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. இவங்க போடுற நேரம் போய் லாக் ஆகிடும், இல்லை ரேட் குறைஞ்சிரும். அப்போ உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா? ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன். குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம், உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எனிமியா இருப்பாங்க, அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் யாரோட நீங்கள் அதிகமாக ஃபேவரபுளாக பழகலாம், நம்பலாம், இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதா, இது போன்ற ரகசியங்களை ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறோம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், அதே போல் அங்கே போய் என்ன செய்யணும், இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் ஒன்று தான். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்சால் அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த கோவிலில் சகஸ்ரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவை இருந்தாலும் எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்காக, பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம், சகஸ்ரநாமம், அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம், ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான். எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போகணும்.
அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி 27 தீபம் ஏற்றி, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே சொல்லுவேன், எந்த 27 தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 27 முறை வலம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1% தடைகள் விலகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் வாருங்கள். சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் வேகமான நட்சத்திரம். அதாவது வான்மண்டலங்களிலே 27 நட்சத்திரம், எத்தனையோ லட்ச நட்சத்திரங்கள் உள்ளன. அது ஒரு 27 மட்டும்தான் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. 27 மட்டும்தான் இருக்கிறதுல பிக்கஸ்ட் எதுவோ அந்த பிக்கஸ்ட்டை மட்டும்தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் க்ரோர் அந்த கணக்கில் குவான்டிட்டியில் நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் வந்து இன்னும் வான்மண்டலத்தில் இருக்குதா. நட்சத்திர உலகம்னே ஒன்று இருக்குது, அப்படியே வச்சுப்போமே, அந்த மாதிரி. அப்போது இதில் சுவாதி நட்சத்திரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடியது. சூரியனை போன்று, சூரியன் எவ்வளோ வேகமாக சுற்றுதோ, பூமி எவ்வளோ வேகமாக சுற்றுதோ, அதை போல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றக்கூடிய ஒரு நட்சத்திரம், வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார் இருக்குன்னா அது சுவாதியை நம்ம சொல்லலாம். சுவாதி இயற்கையாகவே வேகம் எடுக்கக்கூடியது. ஒரு இடத்துல உட்காராது. ஒரு இடத்துல ஒரு வீட்டில் சுவாதியில் ஒரு குழந்தை இருக்குன்னாங்க, அது ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கும். டமால் டுமில் சத்தம் கேட்டு, இப்படி போனால் ஒரு பாத்திரத்தை தள்ளி போடும், இப்படி போனால் ஒரு பேட்டரியை கிளை போடும். எந்த பொருளை வாங்கி கொடுத்தாலும் அக்கு வேற ஆணி வேற தனித்தனியாக பிரித்து எடுத்துரும். ஒரு பொருளை வாங்கி கொடு, ஒரு கார் வாங்கி கொடுங்க, கார் தனியாக, பேட்டரி தனியாக, டயர் தனியாக, ஸ்டாரிங் தனியாக எடுத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு விஷமத்தனம் அதிகமானதாக குழந்தையாக இருந்தால், பெரியவங்களாக இருப்பார்களே, ஆனால் அவசரப்படுவாங்க. அவசரம்தான் உங்களுக்கு மைனஸாக அமைந்து விடும். எதையும் கொஞ்சம் அப்படி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக, உங்களால் ஸ்லோவாக இருக்க முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். அப்போ சுவாதியை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு அதிகாரமிக்க கிரகம், அதிகாரமிக்க ஒரு நட்சத்திரம். இவங்க மேக்சிமம் சுய தொழில், ஓன் பிஸ்னஸ் செய்வது தான் இவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஏதேனும் ஒரு சொந்த தொழில் செய்யுங்க, நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்னொருத்தருக்கு கீழே கட்டுப்பட்டு வாழ்வது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட். அப்போ நிச்சயமாக சுய தொழில் செய்வது சிறப்பு. இல்லை ஜாப் தான் பண்ணுறீங்க, நிச்சயமாக ஒரு அந்த இடத்துல நீங்கள் ஒரு தலைமை பொறுப்புக்கு, ஒரு ப்ரமோஷனுக்கு, ஒரு நல்ல ஒரு கேட்டகரிக்கு, அந்த சீட்டுக்கு போய் அமைவது உங்களுக்கு தானாகவே அமைந்து விடும். அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பொறுத்தவரை இப்போ நேரம் சிறப்பானதாகவே உள்ளது. உங்களுக்கு ஃபேவரபிள் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி என்பர்கள், மீன ராசி என்பர்கள், அதே போல் மிதுன ராசி என்பர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப யோகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்கள் சிறப்பானவர்களாக இருப்பாங்க. அதே போல் மேஷம் ரிஷபம், இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஆக மாட்டாங்க. இவங்களோட நட்பு ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ கன்னி ராசி என்பவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டிங்கன்னா உங்கள் தலை தான் அவன் கை வைப்பான். செலவீனங்கள் அதிகரிக்கும். அப்போ இது போல் சின்ன சின்ன ரகசியங்கள், இப்போ உங்கள் வாழ்க்கை ரகசியங்கள், உங்களுக்குன்னு ஒரு ரகசியங்கள் இருக்கும் இல்லையா, உங்கள் ஜோதிட ரகசியங்கள், உங்கள் பிறப்பு ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக அது உங்களுடைய பர்த் சார்ட் பேசும். அப்போ சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வழிபாட்டு தெய்வம்னாக்கா நாக தேவதைகள், அதாவது சங்கன், பத்மன், குளிகன், கார்கூடகன், அதே போல் வாசுகி, அஷ்டநாகங்கள் இருக்கு இல்லையா, அந்த அஷ்டநாகங்களை வழிபாடு செய்வது சிறப்பு. அப்படி இல்லைன்னா திருநாகேஸ்வரம் சென்று வருவது மிக சிறப்பு. குற்றாலத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வாசுகி பாம்பு இருக்குது. அந்த வாசுகி குற்றாலநாதர் அந்த கோவிலில் வாசுகி பாம்பு இருக்குது. அந்த வாசுகி பாம்புக்கு ஒரு அபிஷேகம் செய்வது சிறப்பு. இதுதான் இந்த மாதிரி இந்த கோவிலில் இந்த இடத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். திருக்குற்றாலநாதர் வாயு மூலையில் ஒரு வாசுகி பாம்பு இருக்குது. அந்த வாசுகி பாம்புக்கு நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணுவீர்களே ஆனால் என்னைக்கு செய்யணும்? சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு போய் செய்யணும். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு, அதுவும் ஃபஸ்ட்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு, அம்பாளுக்கு அங்கே சக்தி பீடம் இருக்குது, குழல்வாய் மொழி அம்மா இருக்காங்க, அம்மாவுக்கு ஒரு அபிஷேகம் செய்துட்டு அதன் பிறகு 3ஆவதாகத்தான் வாசுகி பாம்புக்கு அபிஷேகம் பண்ணணும். பால் அபிஷேகம் மட்டும் போதும், வேறு எதுவுமே வேணாம். விபூதி, சந்தனம், பன்னீர் எதுவுமே தேவை, ஒரே ஒரு பால் அபிஷேகம்.
தயிர் சாதம் மிக மிக சிறப்பு. பானகம் மிக சிறந்த பரிகாரமாக அமைந்துவிடும். இது போன்ற இன்னும் டீப்பாக ரகசியங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் அதுக்கு பேசும். அப்போது சுவாதி நட்சத்திர நண்பர்கள் வாசுகி பாம்பு வழிபாடு செய்வது சிறப்பு. அதோட குற்றாலநாதரை வழிபாடு செய்வது இன்னும் யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்த்துக்கள்.